Hi guys, salam and greetings of the day. Welcome to Food Travel Shops here around the world. நாம் இப்போ இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இடுக்கி ஏரியாவில் ஒரு டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டாக நம்ம பார்த்துட்டே போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இட் டு த வீடியோ now. கைஸ், நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. கைஸ், இப்போ நம்ம இடுக்கியில் சில பல வியூ பாயிண்ட்களை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்குறோம். லெட்ஸ் கோ. அதாவது எக்ஸாக்டாக சொல்லப்போனால் மைக்ரோவேவ் வியூ பாயிண்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அது இல்லாமல் குஞ்சுமணிப்பாரா அப்படின்ற ஒரு பாறை இருக்குது. ஓகே, அது ரெண்டையும் தான் போய் பார்க்க போகிறோம். கைஸ், உடும்பு கைஸ், நம்ம கார் முன்னாடி உடும்பு போய்கிட்டு இருக்குது. பியூட்டிஃபுல் சைட்டிங் இது. வேறு லெவல் ஓடுது, ஓடிச்சு செம்மல. கைஸ், இடுக்கியில் நம்ம உள்ளே என்ட்ரான உடனே ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருந்தது. அங்கே வந்துட்டு நம்ம பஜ்ஜி வாங்கினோம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளி வடையும் முட்டை போண்டாவும் கொடுத்துருக்குறாங்க. கூட வந்துட்டு மிளகா சட்னி கொடுத்துருக்குறாரு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளி வடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா இருக்குது, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு பைட்டு. சட்னி நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. எக் பஜ்ஜி, அதில் வந்துட்டு ஹாஃப் முட்டை போட்டுருக்குறாரு. சைஸை பார்த்தாலே தெரியுது. எல்லோவே இல்லை, ஒன்லி ஒயிட்டு தான் உள்ள. ஓகே, இது சுமார், அது சூப்பராக இருந்துச்சு. சக்கீர் பாய் ஒரு வேலை வெளுக்கிறாரு. ஆனியன் வடை. இன்றைக்கி வந்துட்டு மின்ட் டீ. ஓகே, cheers guys. Very refreshing, minty. கைஸ், நாம் இப்போ இருக்கிறது வந்து மைக்ரோவேவ் வியூ பாயிண்ட்டு. ஆல்ரெடி நம்ம ரீச் ஆயாச்சு. சக்கீர் பாய் ஆல்ரெடி ரெடியாக இருக்கார் அலர்ட்டாக. கைஸ், நம்ம வந்த வழியே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ரெண்டு சைட்லேயும் அந்த போதைப்புல் வளர்ந்துருந்தது. கைஸ், இந்த டவர் தான் வந்துட்டு மைக்ரோவேவ் டவர், சிக்னல் ரிசீவ் பண்ணுற டவர். இதை வச்சு தான் இந்த இடத்துக்கு பேர் வந்துருக்குது. நம்ம வந்துட்டு கீழே காரை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். ஸோ அதான் இப்படி நடந்து போயிட்டுருக்குறோம். இந்த கேட் வந்து க்ளோஸில் இருக்குது, இந்த டவர் இருக்க ஏரியா. ஸோ நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா அதோட ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஒத்தையடி பாதை போகுது. அது வழியாக உள்ளே போனோம். சக்கீர் பாய் ஆல்ரெடி ரீச் ஆகிட்டாரு. நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபுல்லாக போதை புல் கைஸ், ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். சக்கீர் பாய் உள்ள என்ட்ரி போயிட்டுருக்கிறார். நல்லா பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டு தான். எல்லாம் இந்த போதை புல் இருக்கிறனால ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏரியாவாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நாங்கள் வரும்போதே ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டு அப்படியே டர்ன் பண்ணுற பாருங்க, செம. அதாவது அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இடுக்கி டேமில் உள்ள தண்ணி அப்படியே நடுவில் சின்ன ஐலாண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது, வேறு லெவலில் கைஸ். இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறையா மலை நிறைகள், அந்த மலை நிறைகளுக்கு இடையில் வந்துட்டு சூப்பராக தண்ணி தேக்கி வச்சுருக்குறாங்க. இடுக்கி டேமோட ஸ்பெஷாலிட்டி. சக்கீர் பாயோட பேக்ரவுண்டில் இருக்கிறது தான் அந்த மைக்ரோவேவ் டவரு. நல்லா இன்றைக்கி ஸ்கை வேறு நல்ல ப்ளூ கலரில் இருக்குது. சக்கீர் பாய் வேறு நெல்லிக்காயெலாம் கையில் கொண்டு வந்திருக்கிறாரு. நெல்லிக்காய் சாப்பிட்ணும் அப்படின்னாரு. சரி, ஓகே, வை நாட். இதுதான் நம்மளோட வியூ. செம்மங்க, வேறு லெவலுங்க. அடுத்த வியூ பாயிண்ட் நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். கைஸ், இந்த டவரை பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா செம்மையாக இன்னொரு வியூ கிடச்சிது. அதுதான் வந்துட்டு இந்த இடுக்கி டேமோட ஃபுல் வியூ. இங்கேருந்து நல்லா தெரியுது. ஓகே, இப்படி தான் போகுது. நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அங்கே ஒரு 2-3 கண்டினியூஸ் மலைகள் இருக்குது. அது மேலே வரைக்கும் ஏறலாம். கைஸ், இது வந்துட்டு ஒரு துரட்டி பழம் மரம், சூப்பராக இருக்கும். பட் இப்போ வந்து பழம் காய் எதுவுமே இல்லை, சீசன் இல்லை. கைஸ், போதைப்புல் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி கிழிச்சிடும், பார்த்து தான் போகணும். ரத்தமெல்லாம் சிந்தி சக்கீர் பாய் விளாக் எடுத்துகிட்ருக்கிறார். கைஸ், இந்த நீளமான பாறைக்கு பேர் வந்து குஞ்சுமணிப்பாறை. கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். பட் த நேம் இஸ் தட்.
இது மேலே ஏறி நின்னா வியூ பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதுவும் ஆக்சுவலாக இடுக்கி டேமோட சேம் வியூ தான். அதுக்கு மேலே வந்துட்டு அந்த சைடு வேற ஒரு வியூ இருக்குது. அதை தேடி தான் இப்போ போயிட்டுருக்குறோம். கைஸ் இதுதான் குஞ்சுமணிப்பாறை. அந்த பாறையோட டாப்பில் இருக்கிறோம். ஐ வில் ஷோ யூ. அதான் எக்ஸாக்ட் குஞ்சுமணிப்பாறை. ஓகே, சக்கீர் பாய் நல்ல ஒரு வியூ பாயிண்டில் நிற்கிறாரு. இது வந்து குஞ்சுமணிப்பாறை வியூ பாயிண்ட்டு. அந்த தூரத்தில் ஒரு ஃபால்ஸ் கூட தெரியுது. இங்கேருந்து நம்ம அங்கே ஒரு இடுக்கி டேமோட வாட்டர் பாயிண்ட் தெரியுது. இங்கேயும் ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் தெரியுது. கொஞ்சம் ஃபேமிலிஸ்லாம் கூட வந்துட்டுருக்குறாங்க இவ்வளோ டாப்புக்கு, விச் இஸ் வெரி குட். சக்கீர் பாய் அந்த வியூவை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டுருக்கிறாரு. அங்கங்கே தண்ணி தேங்கி கிடக்குது, அதை நம்ம பார்க்கும்போது தெரியுது. செம வேறு லெவலுங்க. இந்த குஞ்சுமணி பாயிண்ட் வியூ பாயிண்ட் வந்து பார்த்தா இடுக்கி டேமோட 3/4 அப்படியே கிளியராக தெரியுது. விசிபிள் இட் இஸ். நம்ம பார்த்த டவர் அங்கே இருக்குது. இதுதான் வாட்டர் ஸ்டோரேஜ் ஆஃப் Idukki. Guys, one signature shot in this Kunjumani viewpoint. Kunjumanippara viewpoint. Beautiful it is. Sama nice it is. நல்ல அருமையான வியூ. So I'm going for a 360 angle. Beautifulங்க. sama வேற லெவல். அப்படி இடுக்கி டேமோட வியூ வேறு லெவலில் செம்மையாக தெரியுது. இந்த சைடில் ஒரு இளம் பச்சையில் மலைகள் டார்க் க்ரீனில் கூட இருக்குது. குஞ்சுமணிப்பாறை மேலே நடந்து போயிட்டுருக்குறோம். ஃபனி பட் நல்லா இருக்குது. நல்ல காற்று, செம ப்ரீஸு, வேறு லெவலுங்க. செம பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஒரு ரம்யமான காட்சி. செம்மங்க, வேறு லெவலு, சரியான பிளேஸ். நான் சொன்ன அந்த ஃபேமிலி கூட அங்கே அந்த ஒரு வியூ பாயிண்டில் நின்றுட்டுருக்குறாங்க. தேர் ஹேவிங் ஃபன், தேர் டேக்கிங் சம் பிக்சர்ஸ். சக்கீர் பாய் சும்மா சரியான வியூ பாயிண்டில் போய் நிற்கிறாரு. நம்மளும் அவரை வந்து கவர் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், செம்ம ரொம்ப ஸ்டீப்பு, கீழே வர்ற மாதிரி பிளேஸ். பியூட்டிஃபுல் இட் இஸ். செம்ம பிளேஸ். இயற்கை விளையாட்டு இது. குஞ்சுமணிப்பாறை லாங் வியூ ஷாட். பியூட்டிஃபுல்ங்க, வேறு லெவல். ஸ்ட்ரெச்டு மவுண்டன் அப்படியே வந்துட்டு இடுக்கி டேமில் நிற்கிது. இடுக்கி டேம் வியூ இன் அ க்ளோசர் லுக். திரும்பி வரும்போது கிடச்சிது. கைஸ் ஒரு பருந்து பறக்கிற கண்கொள்ளா காட்சி சூப்பராக இருந்துச்சு. பியூட்டிஃபுல் இட்ஸ். கைஸ் வழி ஃபுல்லாக இந்த பாயெல்லாம் இருக்குது. 2-3 வாட்டி அப்படியே வழுக்குச்சு. இருந்தாலும் தம் பிடிச்சி போயிட்டுருக்குறோம். சைடில் இருக்க புல்லை வந்து மிதித்து கொஞ்சம் க்ரிப்போடு போனோம், இல்லாட்டி வலிச்சு விட்டோம். நேர் வழியில் வந்தோம். ஸ்டீப்பான கிராஸ் வழியில் போயிட்டுருக்குறோம். ஷார்ட்கட்டு. எவ்வளோ தூரம் எப்படி போகணுன்னு தெரில. பட் வி ஆர் மூவிங் ஃபர்தர் ஆர் ஃபார்வர்ட். ஓகே, வந்துருச்சு. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ட்ராவல் ஷாப்ஸ் ஷேர் அரவுண்ட் த வேர்ல்ட். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Zia.